எனக்கு அன்பான தேவச்சனங்களே, இந்த நாளுக்குரிய வார்த்தையானது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறதுனால நீங்க பயப்படாதீங்க. இசப்பா, என் வாழ்க்கையில ஆண்டவரே என்ன காரியம் நடக்க போகுதுன்னு தெரியல, கெட்ட கெட்ட சொப்பனம் வருது. யோபு கூட எல்லாவற்றையும் குறித்து பயந்தாரு. பயந்ததுனாலதான் வேதம் சொல்லுது, அவர் பயந்த காரியம் அவருக்கு நேரிட்டுதான். நீங்க பயப்படவே கூடாது. சர்வ வல்லவர், உலகத்தை படைத்தவர் நம்ம பட்சத்துல இருக்கிறதுனால நம்மள ஒரு தீங்கும் தொடாது, நம்மள ஒரு பொல்லாப்பும் அணுகாது. இசப்பா, இந்த கடனால ஆண்டவர் அப்பா நான் அவமானப்பட்டுருவனோ, நான் அசிங்கப்பட்டுருவனோ, குழந்தை இல்லாத வெக்கப்பட்டு போயிடுவேனோ, என் வாழ்க்கையில சந்தோஷமே கிடைக்காதான்னு சொல்லி யோசிக்கலாம். பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்க பட்சத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு விரோதமா ஒரு காரியமும் எழும்ப முடியாது. அந்த வசனத்துக்கு கீழே சொல்லப்பட்டிருக்குது, மனுஷன் எனக்கு என்ன செய்வான், உனக்கு விரோதமா எந்த மனுஷனும் ஒன்னும் செய்ய முடியாது. என கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறார். யோபுக்கு அந்த விசுவாசம் வந்த மாத்திரமே கர்த்தர் இழந்ததெல்லாம் ரெட்டிப்பா தந்தாரு. இன்றைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விசுவாசிங்க. சர்வ வல்லவர், சாரோனின் ரோஜா என் பக்கத்துல இருக்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன். இந்த நாள்ல இருந்து நீங்க பயப்படாதீங்க. இந்த நாள்ல இருந்து கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்க போறாரு. உங்க வாழ்க்கையில எந்த பயங்காட்டுற காரியம் உங்களை தேடி வந்தாலும் சத்துருக்களை கர்த்தர் முறியடித்து அவர் உங்க பட்சத்துல இருக்கிறத நிரூபிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாரா.